கொழும்பு மாநகர சபை ஆட்சியை உறுதி செய்வதற்காக ஜனநாயக தேசிய கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி தெரிவு செய்யப்பட்ட சுனில் பெர்னாண்டோ ஆளும் கட்சிக்கு இன்று ஆதரவு தெரிவித்தார். நகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நாங்கள் பூரணப்படுத்தியுள்ளோம். அதுதான் உண்மை கதை. இந்த நகரத்தில் உள்ள மக்கள் பெரும்பான்மை அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியினால் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என எண்ணியே அவ்வாறு தந்திருக்கின்றார்கள். சட்டப்பூர்வமான மற்றும் தூய்மையான கூட்டம் ஒன்று நேர்மையான நோக்கத்துடன் இந்த நாட்டை கட்டியெழுப்பும், இந்த நகரத்தை கட்டியெழுப்பும் ஆர்வமுடைய கூட்டம் ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு மற்றவர்களும் ஒத்துழைப்பு வழங்குங்கள். அந்த அர்த்தத்தில் ஜனநாயக கூட்டணியும் எங்களுக்கு ஆதரவு வழங்குகின்றது. கொழும்பு மாநகர சபை என்பது பெருமளவான பணம் புழங்கும் ஒரு நிறுவனம். ஆனாலும் அந்த நிறுவனத்தை கண் தெரியாதவர்களின் சொத்து என்றே கூறுவார்கள். பணம் கிடைத்தாலும் பணம் இல்லை. எனினும் நல்ல தூய்மையான ஆட்சிக்காக அரசுக்கு ஆதரவு வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்தோம். ஏனென்றால் எங்களுக்கு வேலை செய்ய வேண்டும். நகர சபையில் பல வருடங்களாக இருந்த உறுப்பினர். நகர சபையில் வேலை செய்ய எனக்கு தெரியும். அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு கிடைத்தால் வடகொழும்பு அல்ல, கொழும்பு நகர சபையின் எல்லைக்குள்ளேயே வேலை செய்ய கட்சி என்ற ரீதியில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு பின்னணியில் பலர் பலவிதமாக பேசப்படுகிறார்கள். ஏதாவது பணம் கைப்பற்றப்பட்டதா என்றெல்லாம் பேசுகிறார்கள். இங்கே அமைச்சர் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். உண்மையிலே எங்களது மாநகர சபை உறுப்பினருக்கு நேர்மையான முறையிலே தெளிவான முறையிலே கொழும்பு மாநகர சபையிலே மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்றால் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக பார்க்கின்றோம்.